ஒருவேளை இவங்க வந்துட்டு அஇஅதிமுகவை அழிச்சாலும் கூட அந்த அஇஅதிமுக ஓட்டு பேங்க் வேற ஒரு ஃபார்ம்ல பிஜேபி எதிர் அப்படின்ற மாதிரி வேற ஒரு ஃபார்ம்ல அது மேல வருமே ஒழிய அது அழிஞ்சு மட்டும் போகாது. அஇஅதிமுக யாரோ ஒருத்தர் வந்து தலைமை எடுக்க போறாங்க எதிர்காலத்துல, எனக்கு நல்லா தெரியும். இப்ப இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோ, எஸ்பி வேலுமணியோ, தங்கமணியோ, செங்கோட்டையனோ, முனுசாமியோ, பொன்னையனோ இவங்கெல்லாம் இல்லாம போனாலும் கூட வேறொரு புதிய தலைமையின் கீழ் அது வந்துட்டு அப்படியே வரும். அது ப்ரோ தமிழ்நாடு, ப்ரோ திராவிட கொள்கை, தந்தை பெரியார், அண்ணா அப்படின்ற அது பாதையில தான் அது பயணிக்கும். அது ஷியோர். அதுல மாற்று கருத்தே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு அஇஅதிமுக தொண்டனும் அவன் அபிமானம் கொண்டிருக்கக்கூடிய அவங்களுடைய தலைவர் எம்ஜிஆர், எம்ஜிஆருடைய கட்சி தன் முன்னால் அழியறத ஒத்துக்கவே மாட்டான். அதனால தான் நான் விஜய்க்கு சொன்ன அவங்க போடவே மாட்டாங்க. அவன் தேடி தேடி ரெட்டைகளை போடுவான். வேட்பாளர் யாருன்னு பார்க்காத போடுவான். ஏன் அப்படின்னோம்னா அந்த கட்சி அழிஞ்சிரும், நம்ம போடாத விட்டோம்னா அந்த கட்சி அழிஞ்சிரும் அப்படின்னு மற்ற எல்லாரையும் விட அவனுக்கு நல்லா தெரியும். இப்ப கேளுங்க. இல்ல அப்போ இருந்த ஒரு மனநிலை வேற, இப்ப மனநிலை மாறி இருக்கிறான்ல. கொள்கைக்கு மனநிலை இல்லைங்க, கொள்கைக்கு ஒரு அடித்தளம். எஸ்பி வேலுமணியே போய் RSS தலைவருக்கு இதெல்லாம் கொடுக்குறாரு, வேலைலாம் கொடுக்குறாரு. நான் தான் இந்த தலைமையே நான் வந்துட்டு தள்ளுபடி பண்ணிட்டேனே பேசும்போதே. இவங்கெல்லாம் வேற, இன்க்ளூடிங் ஓபிஎஸ், இவங்கெல்லாம் வேற. ஓபிஎஸ் அவ காவி வெட்டி கட்டிக்கிட்டே ரொம்ப நாள் அலைஞ்சாரு. மேல வெள்ள சொக்கா கீழே அண்ணா திமுகவுக்கு திமுகவுக்கு என்ன கரை வெட்டின்றது தானே அடையாளம், அத்தாட்சி.